பெங்களூர்லேருந்து நான் வந்திருக்கிறேன். கீதாமான்னு மாரியம்மா அம்மா கிட்ட நான் வந்தேன். எங்கள் ரிலேஷன் பையனிட்டுக்குன்னு அவனுக்கு இந்த போதையிலேருந்து அடிமையாகிட்டு நான் தூரம் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வரணும்னு ஒரு இது இருந்துச்சு. ஏதோ வேலையாக வந்தேன் சங்கத்துக்கு. சரி பேர் அந்த பையனிட்டு மருந்து கொடுத்தேன். நல்ல மாதிரியாக இப்போ 3 மாதம் ஆக போகுது. பையன் மருந்து சாப்பிட்டு எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இவங்களை வீடியோவில் பார்த்து. அதனால என்னோட உயிர் உள்ள வரைக்கும் இந்த பக்கம் வரப்பெல்லாம் இவங்க நல்லது கெட்டதில் நானும் அவங்க குடும்பத்துக்கு சேர்ந்த மாதிரி ஒரு ஆளாக நின்று முன்னே என்னால் முடிஞ்ச உதவி சப்போர்ட்டு நான் எப்பயுமே பண்ணுவேன். மாரியம்மங்களுக்கு இந்த ராஜா காளியம்மா கோயில் நல்லா மேலே பேரும் புகழும் கிடைக்கணும். இன்னும் ஊர் உலகமே பார்க்கணும். எல்லாரும் நோடியில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, பிரச்சனையில் இருக்கிறவங்க, சில பேர் வாழ்க்கையில் தொந்தரவு இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இடத்துல குழந்தை இருக்குது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குது, குடியில் அடிமையாகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதில் விடுதலை ஆயிருக்குது. ரொம்ப சக்தி உள்ள தெய்வம். நான் இந்த எத்தனையோ ஆயிரம் கோயில்களுக்கு எல்லாம் வெளிநாடெல்லாம் போயிருக்கிறேன். இருந்தால் கூட சரி என் மனசுக்கு ஒரு நம்பிக்கை நானாக வந்தேன். ஒரு வாட்டி இவங்களை மீட் பண்ண ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு மனசில் அவங்க ஒரு ஆயமாக உக்காந்துட்டாங்க. எனக்கு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த ராஜகாளியம்மா கோயிலில் எது என்ன ஆனாலும் என் சார்பால் என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்யணுன்னு இருப்பேன். இப்போ எங்கள் தம்பி மகனுக்கு இட்டுன்னு வந்துக்கிறேன். என்னன்னாக்கா பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கிறேன். அம்மா கிட்ட முறையிட்டுட்டு அந்த அம்மா இருக்கிறது உண்மையாக இருந்தால் இன்றைக்கி பொண்ணு பார்க்க போயின்னு இருக்கிறேன். 3 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஓகே ஆயிடுச்சுனாக்கா அதே போல் இந்த அம்மா கிட்ட பட்டாடை சூட்டி இந்த இடத்துல அன்னதானம் பண்ணி ஒரு திருவிழா மாரி அது ஒரு நாள் செலவு அது எவ்வளோனா அவர்கிட்ட நானே பண்ணுறேன்னு அம்மா கிட்ட முறையிட வந்துக்கிறேன். நான் சும்மா வரக்கூடாது சொல்லிவிட்டு மாரியம்மாவுக்கு 2 படிமையும் 11,000 ரூபாய் சும்மா தந்து என் கையில் கொடுக்குறேன். திருவிழாக்கு நான் வரணும். அப்போ தனிப்பட்ட முறையில் எல்லோரும் முன்னாடி மாரியம்மாவுக்கு நான் மானம் மரியாதை கௌரவத்தை நல்லது செய்யணுன்றது நான் உக்காந்துருக்கேன். ரொம்ப நன்றி சாமி. நீங்களும் நல்லா இருக்கணும். ஆயுசு ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நன்றி இருக்கிறவங்க சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் மீண்டும் உங்களுக்கு இன்னும் நல்ல பேரும் புகழும் கிடைக்கட்டும். அந்த தெய்வத்தை தொட்டுறதுக்கு உங்களுக்கு நல்ல பலம் பக்தி கொடுத்து தகுமை கொடுத்து நீங்கள் என்ன போகிற நம்பி நாடி வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சேவை செய்ய செய்ய அந்த அம்மா பலத்தை கொடுக்கட்டுன்ட்டு வேண்டிக்கிறது சார். எல்லாத்தையும் விடுதலை கொடுத்து கை கால் நாங்கள் முடிச்சு உள்ளமோ பிசாசியம் விடுதலை கொடுத்து பிரச்சனையை அழைத்த வீசி பக்கத்தை கட்டி காப்பாற்றி எல்லாத்தையும் நன்மை பண்ணாங்க. எத்தனாம் தேதி